ஒரு சபையின் மேல் இருக்கிற அபிஷேகம், ஒரு சபையின் மேல் கர்த்தர் ஊற்றுகிற ஆசீர்வாதம். நல்லா கவனிங்க. ஒரு தனி மனிதன் மேலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். ஒரு தனி மனிதன் மேலே கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்து அதை நிறைவேற்றுவார். ஒரு தனி மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு சபையின் மேல் கர்த்தர் வைக்கிற 3 காரியங்களை நான் சொன்னேன். ஸ்தோத்திரம். நம்பர் 1 அழைப்பு, நம்பர் 2 அபிஷேகம், நம்பர் 3 ஆசீர்வாதம். அந்த குறிக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்குரிய சபையில் போய் நீங்கள் நுழைஞ்சாலே அங்கே ஸ்தோத்திரம் அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த அபிஷேகம் அந்த சபையில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். அந்த சபை அந்த குறிக்கப்பட்ட அழைப்பை நோக்கி பயணிக்கும். ஆனபடினாலே ஒரு சபையின் மேல் இருக்கிற அழைப்பு, ஒரு சபையின் மேல் இருக்கிற அபிஷேகம், ஒரு சபையின் மேல் கர்த்தர் ஊற்றுகிற ஆசீர்வாதங்கள். ஸ்தோத்திரம். இதை பைபிள் ஸ்டடியில் அருமையான தம்பி லாசரஸ் உங்களுக்கு மிக தெளிவாய் போதித்தார். நம்முடைய சபையில் என்னையை விட தெளிவாய் போதிக்கக்கூடிய நல்ல சீஷர்களை கர்த்தர் உருவாக்கி வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நான் பொறாமப்பட மாட்டேன், நான் சந்தோஷப்படுவேன். ஸ்தோத்திரம். ஆமாம், என்னுடைய பிள்ளைகள் எழும்பி நீங்கள் என்னையை விட நல்லா பிரசங்கம் பண்ணிங்கன்னா அதுபோல் எனக்கு சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. ஸ்தோத்திரம். நான் 3 ஆண்டுகள் தான் பைபிள் காலேஜ் படித்தேன். ஸ்தோத்திரம். ஸ்டீஃபனை 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்க வச்சேன். ஸ்தோத்திரம். ஒரு முறை ஸ்டீஃபன் பெங்களூர்லேருந்து ஃபோனில் பிரசங்கம் பண்ணார். அப்போ செல்ஃபோன் கிடையாது. நான் சொல்கிறது 2000 ஃபோனில் பிரசங்கம் பண்ணார். யாருக்கும் தெரியாது. தூத்துக்குடியில் எங்கள் வீட்டில் அந்த ஃபோனில் நான் அழுது கொண்டே அந்த பிரசங்கத்தை கேட்டேன். ஸ்தோத்திரம். ஆமாம், யாருக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம். ஆமாம், வீடியோ காலில் ஃபோனில் ஸ்தோத்திரம் கண்ணீரை துடைத்து கொண்டே நம்ம பிள்ளைகள் எழும்பி, நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எழும்பி இப்படி பிரசங்கம் பண்ணுறாங்களே, இப்படி வசனத்தை சொல்லுகிறார்களே என்று சொல்லி கண்ணீரோடு நான் சத்தம் போட்டு அழலை. ஸ்தோத்திரம். ஆனால் மனம் மகிழ்ந்து ஸ்தோத்திரம். ஆமாம், கண்ணீரோடு அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுறதை கேட்டேன். என் பிள்ளைகள் நீங்கள் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை கிராமங்களுக்குள்ளே பட்டணங்களுக்குள்ளே போய் அறிவிக்கும் போது, ஒரு தனி நபருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறத கேள்விப்படும் போது அது எத்தனை பெரிய சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு விசுவாசி சொன்னாங்க, ஸ்தோத்திரம், நம்ம அந்த கிராமத்துக்கு போகிற வழியில் ரோட்டில் நிற்கிறவங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி அந்த கிராமத்திலேருந்து ஒரு 5, 6, 7 பேருக்கு மேலே நம்முடைய சபையில் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது நிமித்தம் சுவிசேஷத்திற்காக நாம் நம்மை இழக்க ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் தருகிற அறுவடையை கேள்விப்படும் போது ஆனந்த கண்ணீர் விட்டு கர்த்தரை துதிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி என்ற மாவட்டத்தில் காளிஸ்பூர் என்ற பகுதியில் இன்றைக்கி அங்கே போய் ஸ்தோத்திரம் சபை ஆரம்பித்து இதை விட அதிகமான மக்கள் கூட்டமுள்ள ஒரு திருச்சபையை நடத்துகிற பாஸ்டராக மாறிவிட்டார். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். நல்ல கோதுமை வயலுக்கு நடுவில் அவர்கள் அழகான சபை கட்டி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. நான் போய் பார்த்துருக்கிறேன், அவர்களோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சுருக்கிறேன். இப்படி நம்முடைய சபையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் தமிழகத்திலையும் வட இந்தியாவிலையும் வெளிநாடுகளிலையும் போய் சபைகளை ஸ்தாபிக்கிற அபிஷேகத்தை வெளிப்படுத்துகிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு சபை இல்லை, இன்னும் நிறைய சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறார். அவர் இப்பொழுது உங்களுக்கு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார். அவருடைய ஊழியத்தை குறித்ததான ரிப்போர்ட்ஸை நமக்கு சொல்லுவார். நீங்கள் ஜெபத்திற்காக அவைகளை கவனமாய் கேட்டு அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்க நான் அன்பாய் கேட்கிறேன். நாம் கரங்களை தட்டி பாஸ்டர் கிதியோன் அவர்களை வரவேற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் கிதியோன். எனக்கு சொந்த ஊர் எல்லாருக்கும் தெரியும், சில பேருக்கு தெரியாது. என்னுடைய சொந்த ஊர் திருவேங்கடநாதபுரம் கிராமத்தில் நான் பிறந்தவன். எல்லாருக்கும் தெரியும். திரும்பி நான் பாஸ்டர் மூலமாக வட இந்தியாவில் அனுப்பப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். வாரணாசி மாவட்டத்தில் உள்ள காளிஸ்பூர் என்ற பகுதியை மையமாக வைத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். என்னுடைய பையன் இங்கே வந்திருக்கிறான். மனைவி பஞ்சாபில் இருக்கிறாப்புல, வரல. எங்களுக்காக என்னுடைய பேர் கிதியோன், என் மனைவி பேர் ரூத், என்னுடைய பையன் பேர் ஜான் பெஞ்சமின் இங்கே வந்திருக்கிறான். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க.
ஒரு கோரஸ் ஒன்று பாடிட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஹிந்தி கோரஸ் கோரஸ் பாடுறேன். ஹல்லேலூயா. सुधी बलि यीशु को चढ़ाने आए, हम आराधना यीशु को करने आए। सुधी बलि यीशु को चढ़ाने आए, हम आराधना यीशु को करने आए। वो अच्छा है, वो बड़ा है, सारे दुनिया को राजी करता। वो अच्छा है, वो बड़ा है, सारे दुनिया को राजी करता। आराधना 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 आराधना। हम लोग आराधना 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 ईशुவுக்கு சொல்லுங்க எல்லாரும். ஆராதனா ஈசுவுக்கு, ஆராதனா ஈசுவுக்கு. கரங்களை உயர்த்தி ஆராதனா 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 आराधना आराधना। हम लोग आराधना 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 ईशुவுக்கு जीसस, आराधना ईशुவுக்கு. நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை நாம் படிப்போம். படிச்சுட்டு இந்த வட இந்திய ஊழியத்தை குறித்து சில வார்த்தைகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு வசனம் படிங்க. நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை. கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவரை நம்புகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்து மகிமைக்காக ஒரு சில சாட்சிகளை நான் சொல்லுகிறேன். ஒரு கிராமத்துக்கு நாங்கள் போனோம். அந்த கிராமத்தில் திருவன்பூர் கரிகை என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் நாங்கள் போனோம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்காக, சுவிசேஷம் சொல்வதற்காக போனோம். அந்த கிராமத்தில் போனோடனே அந்த கிராமத்தில் சென்றோம். அங்கே சில பன்னிகளெல்லாம் நின்றுச்சு. சில பன்னிகள் நின்றது. அந்த ஒரு தாட்மாய் மாதிரி தச்சு வச்சுருந்தாங்க. அது பன்னியெலாம் நின்றுச்சு, நிறைய நின்றுச்சு. அப்புறம் அந்த பன்னியை துரத்தி விட்டுட்டு அப்படி ஒரு உதறி அந்த அணி உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் எப்படியாவது அந்த ஜனங்கள் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னு அங்கே கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷத்தை சொன்னோம். இன்று அந்த கிராமத்தில் 38 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொன்னது பிற வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே முதல் மிஷனரி என்று சொன்னால் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே இந்த உலகத்திற்கு வந்து அவருக்கு இருக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்போ தான் நினச்சோம், அந்த பச்சை மரத்துக்கே அந்த பாடுன பட்டை மரம் நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரே எனக்கு ஒரு ஆசை, கர்த்தரை நம்பினேன். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் விதைத்தோம். ஆனால் அது வீணாக போகிற. இன்றைக்கி 38 பேர் அந்த கிராமத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன். உண்மையாகவே ஆண்டவருடைய வசனத்திற்கு வல்லமை உண்டு. வசனத்திற்கு வல்லமை உண்டு. ஆண்டவருடைய வசனம் நம்ம விதைக்கிறோம்ல, அந்த விதை ஒரு நாளும் வீணாக போகாது. இன்று அந்த கிராமத்துங்க அந்த முதலில் அந்த கிராமத்தில் நாங்கள் சுவிசேஷம் விதைத்தோம். இன்று ஆண்டவர் 27 கிராமங்களிலே ஆண்டவரே ஊழியத்தை செய்வதற்கு ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 27 கிராமம். இன்றும் புதிதாக ஒரு 3 கிராமத்தில் ஊழியத்தை தொடங்கியிருக்கிறோம். மொத்தம் எத்தனை? 30 கிராமங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், கர்த்தரை அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நான் அவரை நம்பினேன். இன்றைக்கு பலவீனமான என்னை ஆண்டவரே வட இந்தியாவிலே இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார் என்றால் ஆண்டவர் உங்களை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிங்க. கர்த்தருக்காக நீங்கள் எழும்பி கர்த்தருக்காக ஆண்டவருடைய வசனத்தை விதைங்க. அது ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வட இந்தியாவிலே இந்த நாட்களிலே உபத்திரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சபைகள் நடத்துவதற்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்று சபை நடத்த முடியாது. அந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சில ஊழியர்கள் சபையை மூடிட்டு இங்கே வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க, கேரளாவுக்கு போயிட்டாங்க. பயத்தின் காரணமாக என்ன செஞ்சாங்க? வந்துட்டாங்க. பயத்தின் காரணமாக நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்க. நான் முதலே சொன்னேன், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. அவரை நம்புகிறவர்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வரலாறு சொல்லுகிறது, ஏன்னா எவ்வளவு உபத்திரங்கள் வந்தது, அப்படியாக சபைகள் பெருகினது என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ பாடுகள் வந்தது, ஆனாலும் சபை மூடப்பட்ட சரித்திரம் இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் இன்று நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். சுவிசேஷ வாசல்கள் அடைக்கப்பட்டது. ஆனாலும் நாங்கள் இப்பொழுது எப்படி செய்து கொண்டு வருகிறோம் என்றால், விசுவாசிகள் மூலமாக அவங்க சொந்த பந்தங்களுக்கு எங்களை கூட்டி செல்வார்கள். நாங்கள் அவர்களுக்கும் ஆண்டவருடைய விதையை விதைத்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு நாளும் தடை செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் பிசாசு ஒரு வழியை அடைத்தாலும் ஆண்டவர் 7 வழிகளை திறக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் இன்றும் செய்து கொண்டுதான் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். நான் தான் கர்த்தரை நம்புகிறேன். நான் மனுஷனை நம்பி வட இந்தியாவுக்கு போகல, கர்த்தரை நம்பி நான் வட இந்தியாவில் போனபடினாலே ஆண்டவர் இன்று 500க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் 27 வீட்டு சபைகளை ஏற்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அநேக ஊழியர்களை உருவாக்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எங்களுக்கு இன்னொரு பிரான்ச் சபை உண்டு, நிகத்பூர் என்று. அங்கேயும் ஒரு சபையை உருவாக்குவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடைய ஊழியத்திலே நிறைய காரியங்கள் நடந்திருக்கிறது. நான் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேக வியாதீசர்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஒரு அம்மாவை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு 2 காதும் கேட்காது. நாங்கள் ஜெபித்தோம், ஆண்டவரே நீர் இந்த அம்மாவுக்கு ஒரு அதிசயத்தை செய்வீராக என்று நாங்கள் பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் ஜெபிக்கும் பொழுது அந்த அம்மாவுடைய 2 காதுகளையும் திறந்து விட்ட. நல்லா இப்போ கேட்குறாங்க. அல்லேலூயா,
அல்லேலூயா. சில கேன்சர் வியாதியோடு வந்தவர்களை ஆண்டவர் குணப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அநேக பிசாசுனுடைய கட்டுகளில் இருந்து அநேக ஜனங்கள் வருவாங்க. பல லட்சங்கள் செலவழித்து விட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு வாலிப பெண்மணி சொல்கிறாங்க, நல்ல நல்ல வளர்த்தியாக இருப்பாங்க, 6 அடி இருப்பாங்க, பிசாசுடைய கட்டுகளை. அந்த சகோதரி ஒரு மந்திரவாதிகிட்ட போனாங்க. அவங்க எங்கே போனாங்க? நாங்கள் இருக்கிற பகுதியிலேருந்து அலகாபாத் என்ற ஒரு பகுதி, அலகாபாத்துன்னு நிறைய பேருக்கு தெரியும், அந்த இடத்துக்கு கொண்டு போனாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவான்னா, மந்திரவாதி இந்த குளிர் காலத்தில் குளிக்க சொல்லுவானா. குளிக்க சொல்லிவிட்டு சில காரியங்கள் அந்த அம்மா சொல்கிறாங்க, ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி அப்படி இருந்து ஒன்றும் நடக்கலை. எனக்கு தெரியுது, இந்த அம்மாவை நிறுவனமாக கூட நிற்க வச்சுருப்பான். ஆனால் அவங்க ஓப்பனாக சொல்லலை. நான் அப்படி பதறி போனேன். இப்படியும் நிறைய ஜனங்கள் இப்படியும் மூட நம்பிக்கையில் இருக்கிறார்கள். மந்திரவாத கட்டுகளினாலும் பில்லி சுனிய தந்திரங்களினாலும். ஆனால் அந்த அம்மாவை சபைக்கு கொண்டு வந்தாங்க. நாங்கள் ஜெபித்தோம். அந்த பிசாசுடைய கட்டுகளில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த மானாப்பூர் என்ற கிராமத்திலே எங்களுக்கு அங்கேயும் சொல்லப்போனால் அங்கே ஒரு 15 குடும்பங்களை கொடுத்துருக்கிறார். எத்தனை குடும்பம்? 15 குடும்பம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நான் சொல்ற கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளில் அவர் அரணான கோட்டை. அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவரை நம்புங்க, அவரை நம்புங்க, ஏசப்பாவை நம்புங்க. ஆண்டவர் உங்களை விசுவாசத்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த அம்மாவுக்கு இன்று பரிபூர்ண விடுதலை கிடைத்திருக்கிறது. இப்போ கண்ணீரோடு கூட அவங்க சாட்சி சொல்கிறாங்க. சில வார்த்தையை, சில காரியங்களை அவங்களால சொல்ல முடியல. அந்த மாதிரியெல்லாம் பேர் பல லட்சங்களை செலவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னொரு தம்பி, வாலிப தம்பி, நல்ல படித்து கொண்டு இருக்கும் பொழுதே அவனுக்கு திடீர்னு, அது பிசாசுடைய கட்டு தான், கட்டுனால அவனுக்கு என்ன சொன்னால் மைண்டு பைத்தியமாக போயிட்டான். அவனையும் கொண்டு வந்தாங்க. அந்த பையன் சில நாட்கள் தூங்கவே இல்லை, பல மாதங்கள் தூங்கவே இல்லை. கொண்டு வந்தாங்க. அவனுக்காக கூட நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் அது ஒரு பில்லி சூனிய கட்டு தான். அந்த கட்டிலிருந்து அந்த வாலிப தம்பிக்கு ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்று என்ன சாட்சினாக்கி, அந்த பையன் டாக்டருக்கு படித்து முடிச்சிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பேர் உமேஷ். அவன் டாக்டருக்கு படித்து முடிச்சிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதிரி பல காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுக்கு தேவைகள் உண்டு. எங்களுக்கு சபை கட்டுவதற்காக ஒரு நல்ல இடம் கிடைப்பதற்காக எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. இப்போ ஒரு வாடகையில் தான் நடத்திக்கிட்டு கொண்டு வருகிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ பெரிய பிரச்சனையாக தான் இருக்கிறது. ஏன்னா சொந்த இடத்துல தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு சட்டம் வேற கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை தரும்படியாக, எங்களுடைய ஊழிய தேவைகளை ஆண்டவர் சந்தித்து கொடுக்கும்படியாக எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி பெரிய ஒரு இடம் தான், அந்த வாடகை தான் எடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொந்த இடத்தை தரும்படியாக எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை. அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சில எதிர்ப்புகளை கூட நாங்கள் சந்தித்திருக்கிறோம். எதிர்ப்புகளை
முதல்ல நாங்கள் சைக்கிளில் தான் போயிருக்கோம். சைக்கிளில் போய் தான் ஊழியம் செஞ்சோம். சைக்கிளெல்லாம் பிடிச்சி அடித்து உடைச்சிருக்கிறாங்க. ரொம்ப கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. ஒரே வார்த்தை சொல்லுவான், இவன் எங்கேருந்து வந்தான், இங்கே வந்து ஒரு கூட்டத்தை சேர்க்குறான். ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கிறோம்ல, அதனால் அவன் என்ன சொல்லணும் தெரியுமா? ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் எங்கேருந்து வந்து பெருங்கூட்டத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தரை நான் நம்புகிறேன். அவர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார். இன்று வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. அல்லேலூயா. இதுவரைக்கும் எங்களை கண்மணி போல காத்து கொண்டு எங்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். எங்களையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்கிறார். இன்னும் எங்களுடைய தரிசனம் என்னன்னா, சீசர்களை உருவாக்கணும். சீசர்களை உருவாக்கி அநேக லீடர்களை உருவாக்கி அவர்களை எங்களுடைய ஆசை, ஒரே ஒரு ஆசனை தரிசனம் என்னன்னா, எல்லா கிராமங்களிலும் ஆண்டவருடைய ஆராதனை சத்தம் கேட்கணும். எல்லா கிராமங்களிலும் சபைகள் கட்டப்படணும். அந்த தரிசனத்தோடு கூட நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். நான் முதலே சொல்லிட்டேன், 27 கிராமங்களிலும் நாங்கள் சபை நடத்துவதற்கு, ஆராதனை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதே போல் அநேக சீசர்களை உருவாக்கி இன்னும் அநேக சபைகளை கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாராக. காரணம், நான் எத்தனையோ பாடுகள் இங்கே இருக்கிற கிளைமேட் கிடையாது. 4 மாதம் குளிர், 4 மாதம் வெயில், 4 மாதம் மழை. வெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அப்படி அடிக்கும். இப்பொழுது நான் ஊழியத்தை செய்யணும், என் முதுகில் அப்படி பொத்து போச்சு வெயில். தலையில் ஒரு பெரிய வெள்ளை துணியை கட்டிக்கிட்டு தான் ஊழியத்து போவேன். ஆனால் அப்படி இருந்து தாக்கிய முதுகில் அப்படி பொத்து போச்சு. அந்த மாதிரி வெயில், கடுமையான வெயில். இதோட நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலோட கடுமையான வெயிலுங்க. அது மாதிரி கடுமையான குளிர்லாம் பயங்கரமான குளிர். ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள, அங்குள்ள கிளைமேட்டெல்லாம் ஒத்து போவதற்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கிருபை செய்தார். இன்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். அது அவரு ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். நான் வட இந்தியாவுக்கு போயிட்டேன். ஆனால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு துணைவி வேண்டும். ஆனால் வட இந்தியாவில் ஊழியம் செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு இந்தி பேசுகிற பெண்மணி வேணும். அதற்காக கூட ஜெபித்தோம். ஆண்டவர் எப்படினாக்கி, அவங்க தமிழும் பேசுவாங்க, இந்தியும் பேசுவாங்க. ஆனால் அவங்க இருக்கிறது எல்லாருமே பஞ்சாபில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தமிழ் ஃபேமிலி தான். ஆண்டவர் அவங்க தமிழும் பேசுவாங்க, இந்தியும் பேசுவாங்க. ஆண்டவர் அவங்களும் எனக்கு என் மனைவியும் நல்ல ஒரு ஊழியத்திலே உறுதுணையாக இருக்கிறபடியால் கர்த்தருக்கு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படியாக கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். எவ்வளோ பாடுகள் சொல்ல முடியாது. நிறைய ஊழியக்காரர்கள் இன்று சபைகளை மூடிக்கொண்டு அவங்கவுங்க ஊருக்கு போய் கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை இம்மட்டும் நாங்கள் அந்த பகுதியிலே செய்து கொண்டு வருகிறோம். அதான் நான் முதலே சொன்னேன், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை வழிநடத்தி வருகிறார். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவமானம் நிந்தை சிலுவைதானை, அவமானம் நிந்தை சிலுவைதானை, அனுதினம் உமக்காய் சாகித்திடுவே, அனுதினம் உமக்காய் சாகித்திடுவே, உமக்காக தானே
உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. நிறைய சபைகளை உருவாக்க போறாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு தடவை சபையில உங்களுக்கு சொன்னது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? கை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். வெரி குட், ஸ்தோத்திரம். உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் தெரியுமா? இந்த போருக்கு பிற்பாடு அங்க அநேக திருச்சபைகள் புதுசா எழுப்புகிறது. அது ஒரு இஸ்லாமிய தேசமா இருந்தாலும் ஈரான்ல இப்போ ஆண்டவர் பயங்கரமா சபைகளை உண்டாக்குறார். நிறைய புதிய புதிய சபைகள் ஆங்காங்கே தோன்றுகிறது. பகிரங்கமா அவங்க கர்த்தரை ஆராதிக்கும். அதுவும் குறிப்பா பர்தா போட்டுக்கிட்டு பெண்கள் கூட்டம் கூட்டமா அலை அலையாய் கர்த்தரை நோக்கி சபையை நோக்கி ஓடி வரும்படியான நாட்களை கர்த்தர் ஈரானுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க தேவனுடைய சமூகத்தில். ஆண்டவரே என்னோடு பேசுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் ஹல்லேலூயா, அவர் பேசுகிறவர், அவர் ஜீவன் உள்ள தேவன். அந்த ஜீவன் உள்ள ஜீவாதிபதி நம்மோடு பேசும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்கப்பா, எங்களோடு பேசுங்க 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 பேசுங்க. ஷகரா பாபா பாபா பாரா பாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படுவதாக. தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. சலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர், வார்த்தையை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே ஹல்லேலூயா கடந்து வருவீராக. உம்முடைய வார்த்தையோடு வார்த்தையோடு வார்த்தையோடு. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அன்பின் நல்ல பரலோக தந்தை, நல்ல அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளை ஒரு விசைக்கூடமே நோக்கி பார்க்கிறோம். தேவரே, வார்த்தைக்காக உம்முடைய திருச்சமூகத்திலே கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் அடியானை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. தேவன் சபைக்கு பேச விரும்புகிற காரியத்தை பிரத்யட்சமாக தெளிவாக கர்த்தரப்பா வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனதின் ஆவியை கொடுங்க. எஸ், ஒரே சிந்தை உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா துதிகன மகிமை யாவையும் ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, ஸோ என்னுடைய பெயர் இயற்பெயர் கார்த்திக். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம்தான். அம்பாசமுத்திரம் தாலுக்கா விக்ரமசிங்கபுரம் தான் எனக்கு சொந்த ஊர். நான் பிறந்து ஸ்கூல் வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வட இந்தியாவிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக டெல்லியில் போய் பைபிள் காலேஜெலாம் முடிச்சுட்டு கடந்த 19 வருடங்களாக கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறேன். இன்றைக்கி என்னோடு கூட என்னுடைய மனைவி வந்திருக்கிறாங்க, ஜெனிஃபர். காலையில் பாட்டு பாடும் பொழுது ஆராதனையில் உதவி செஞ்சாங்க. எனக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க. பெரிய பொண்ணுக்கு 12 வயசும் சின்ன பொண்ணுக்கு 10 வயசும் ஆகிறது. கர்த்தருடைய ஊழியத்தை திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் எங்களுடைய சபை இருக்கிறது. அதே போல் பாஸ்டர் சொன்ன மாதிரி ரெப்ளிகேஷன் என்ற ஒரு பெரிய ஒரு ஊழியம், சபை விசுவாசிகளை சபை நிரூபவர்களாக பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஊழியம். அதனுடைய நேஷ்னல் டீமில் நான் ஒரு கோர் டீம் மெம்பராகவும் தென்னிந்தியாவுக்கு ஒரு பொறுப்பாகவும் இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக தான் ஐபிஎஸ் ஸ்தாபனத்தோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்ய தொடங்க கர்த்தர் உதவி செய்தார் பாஸ்டர் ஜான் பிரகாசம். அதே போல் அவங்களுடைய குழுவினரோடு சேர்ந்து இணைந்து ஐபிஎம்முடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய ரீஜனல் லீடர்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர்ஸ், ரீஜனல் லீடர்ஸ்க்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். அவர்கள் மூலமாக லோக்கல் பாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த பயிற்சி கொண்டு செல்லப்படுகிறது. அதன் மூலமாக சபையில் இருக்க விசுவாசிகள் பயிற்றுவிக்கப்பட்டு அநேக புதிய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, இந்த நாளும் கூட தேவனுடைய வார்த்தை நிறைய கடைசி எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம் 4 அவருடைய 15 மற்றும் 16 வசனங்கள். எடுத்தவங்க வேகமாக வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன்.
ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அதாவது இன்னொரு மொழிபெயர்ப்பில், அதாவது சமகால மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவாங்க, TCV வெர்ஷன், அதில் விதமாய் சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்துவில் உங்களுக்கு 10,000 வேதாகம ஆசிரியர்கள் இருக்கிற பொழுதிலும் உங்களுக்கு ஒரு தகப்பனே இருக்கிறார். நற்செய்தியின் மூலமாக நானே உங்களுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் தகப்பனானேன். ஆகவே நீங்களும் என்னை போலவே நடந்து கொள்ள வேண்டுமென நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஓகே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின அந்த முதலாவது நிருபத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது, ஓகே, கொரிந்து திருச்சபையானது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 2வது மிஷனரி யாத்திரையின் பொழுது, பிரயாணத்தின் பொழுது ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு திருச்சபையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் மத்தியில் நாம் இதை வாசிக்கிறோம். அவர் போய் அங்கே 18 மாதங்கள், சுமார் 1.5 வருடங்கள் தங்கி என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த சபையை ஸ்தாபித்து அங்கே மக்களை பயிற்சி கொடுத்து அவர்களை உருவாக்குகிறதை நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடிகிறது. அப்போது அந்த நாட்களில் இருந்த அந்த கொரிந்து சபையானது தற்போதைய கிரீஸ், மாடர்ன் கிரீஸினுடைய ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. மிக செல்வ செழிப்பான பணம் எல்லாம் மிகுந்த ஒரு இடமா இருக்கிறது. எப்படி ஒரு சென்னை, ஒரு பெங்களூர் மாதிரி ஒரு 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 சென்டராக இருக்கிறதோ, எல்லா நபர்களும் அங்கே வந்து தங்கி வேலை செய்து அநேக விஷயங்களை கற்றுக்கொள்கிறாங்களோ, அநேக தொழில்களை செய்கிறாங்களோ, அதே போல் இந்த கொரிந்து சபையும் அந்நாட்களிலே காணப்பட்ட ஒரு முக்கியமான திருச்சபையாக இருந்தது. இந்த கொரிந்து பட்டணமானது அவருடைய காமர்ஸ், வணிகத்திற்கும் அவருடைய லக்ஸரியான ஒரு வாழ்க்கைக்கும், அதே போல் விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்திற்கும் பெயர் பெற்ற ஒரு நகரமாக அந்த நாட்களிலே அது காணப்பட்டது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைக்கு நிருபங்களை ஒரு முறை மாத்திரமல்ல 2 முறை எழுதுகிறாரு. அந்த முதல் நிருபத்தில் அவர் அநேக பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கும்படியாக என்ன செய்கிறார் அப்படின்னா, இதை அட்ரஸ் பண்ணுறாரு. அவர் எழுதின அதிகப்படியான நிருபங்கள் எப்படி எழுதப்பட்டதுன்னா, ஒரு 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 திருச்சபையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் அறிந்து கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு பதில் கொடுக்கும்படியாக, இல்லை என்றால் அதற்கு விளக்கம் அளிக்கும்படியாக என்ன செய்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களை எழுதுகிறார். அவ்விதமாக கொரிந்து சபையில் இருந்த பலவித பிரச்சனைகள் காணப்பட்டது. அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டிவிஷன், சபைகளுக்குள்ளே பிளவுகள் காணப்பட்டது. சபைக்குள்ள பல பிரிவுகள், நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் பவுலை சார்ந்தவன், நான் வேறு ஒருவனை சார்ந்தவன் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பிரிவுகள் அங்கே காணப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல தன்னுடைய ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையில் நடத்தை சரியில்லாமல் போன அந்த ஃபெயிலியரான வாழ்க்கைக்கு பதில் கொடுக்கும்படியாக அநேக காரியங்களை அவர் அங்கே எழுதுகிறாரு. அதோடு கூட எழுதும் பொழுது நாம் பார்க்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய வர்ஷிப், ஆராதனை முறைமைகளை குறித்த காரியங்கள் அதில் தான் நம்ம பார்க்கிறோம். திருவிருந்து பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்குது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில். அங்கே ஏற்பட்ட உபதேச மார்க்க பேதங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக, தெளிவு கொடுக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்திய நிருபத்தை எழுதுகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் அந்த அந்த கொரிந்து அந்த நிருபத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல அட்ரஸ் பண்ணிட்டு வராரு. அங்கே அதிகப்படியாக அவர் தன்னை டிஃபெண்ட் பண்ணியும் அவர் செய்த இந்த ஊழியத்தை அவர்கள் காண்பிக்கும்படியாக, இவ்வளவு நாள் நீங்கள் இருந்தீங்களே, எங்களை பற்றி நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கலையா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தும்படியாக நினைச்சார் அங்கே எழுதுகிறார். அப்போ அந்த கொரிந்து சபைக்கு அட்ரஸ் பண்ணும் பொழுது அங்கே மக்களை 3 விதங்களாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிரிக்கிறார். எத்தனை விதமாக பிரிக்கிறாரு? 3 வகையான மக்களாக பிரிக்கிறார். அதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் தொடர்ந்து 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தையும் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே ஒட்டுமொத்த மக்களையும் 3 பிரிவுகளாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு, பிரிக்கிறார். அங்கே நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷன், அதாவது அன்சேவ்டு, ஒரு நேச்சுரல் மேன். அவன் எப்படிப்பட்டவனா, உலகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய கிறிஸ்துவை அறியாத எல்லா நபர்களும் எதில் வராங்க அப்படின்னா, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன். அந்த கேட்டகரியில் வராங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை இதுவரை அறிந்து கொள்ளவில்லை. அடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 3:1-3 வாசிக்கும் பொழுது அங்கே மாம்சத்துக்குரியவன், அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன செய்யலை, நான் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுக்கு போஜனம் கொடுக்கக்கூடாதபடிக்கு நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. த கார்னல் மேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க நம்ம வாசிக்கிறோம். இந்த கார்னல் மேன், இந்த மாம்சத்துக்குரிய மனுஷன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவன் தான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் தான். ஆனாலும் இன்றும்
தன்னுடைய பழைய வாழ்க்கையை பற்றி கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும் ஆவியில் இல்லாத நபரை குறித்து சொல்லும் பொழுது அவர் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, மாம்சத்துக்குரியவன். மூன்றாவது ஒரு கேட்டகரியை பற்றி அவர் என்ன செய்கிறாருங்க பேசுகிறார். அட்ரஸ் பண்ணும் பொழுது அந்த 1 கொரிந்தியர் 2:15 சொல்லும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய நபர் எப்படிப்பட்டவர் பாடுனா அவனை ஒருவராலும் என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. அவன் ஆவியினுடைய நடத்தலின்படி நடக்கிற ஒரு நபராக இருக்கிறார். அப்போ கொரிந்து சபைக்கு அட்ரஸ் பண்ணும் பொழுது 3 வகையான மக்களை பற்றி பேசுகிறாரு. ஒன்று உலகத்தானா இருக்கக்கூடிய ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். 2வது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் அநேகர் சபையில் இந்த பெயர் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க இல்லையா, கிறிஸ்துக்குள்ளே இருப்பாங்க, நான் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கிறிஸ்து என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். பெயரில் என்ன இருக்கும், கிறிஸ்தவ பெயர் இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் வேத வாசிப்பு, ஜெபம், ஐக்கியம், ஆராதனை எதற்கும் முன்னுரிமை இருக்காது. அப்படிப்பட்ட நபர்களை அவர் மாம்சத்துக்குரியவர் என்று செய்கிறாரு, அட்ரஸ் பண்ணுறார். 3வது ஆவிக்குரிய நபர்களை குறித்து என்ன செய்கிறாரு, அங்கே பேசுகிறார். இப்படி பேசிட்டு வரும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது. நான் உங்கள் மத்தியிலே வந்து ஊழியம் செய்தேனே, நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டேன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவர் அங்கே சொல்லிட்டு வராரு, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கையின் பிரயாசத்தில் நான் என்ன செஞ்சேன், வேலை செய்துதான் உங்களுக்கு ஊழியம் செய்தனே தவிர யார் பணத்தை என்ன செய்ய நான் எடுத்து ஊழியம் செய்யவில்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ல அவர் அங்கே இந்த 4ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை சொல்லி வரும்பொழுது தான் கடைசியில் சொல்கிறாரு, நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பார்க்குறேன். நான் என்ன நினைச்சேன், அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு. அவர் தன்னை நான் எப்படி ஊழியம் பண்ணேன், கஷ்டத்து மத்தியில் தான் ஊழியம் செஞ்சேன், வையப்பட்டு என்ன செய்கிற, ஆசீர்வதிக்கிற, என் வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, எனக்கு விரோதமாக பேசுகிறீங்க, எல்லாவற்றின் மத்தியில் என்ன செய்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன். உங்களை குற்றப்படுத்தும்படியாக சொல்லலை, பட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாக விரும்புகிறேன். ஊழியம் என்பது சாதாரண காரியமாக இன்றும் கிடையாது, அது அன்றும் இருக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கு அநேக கிருபையின் வரங்கள் இருந்தாலும் எனக்கு பெரிய பின்புலம் இருந்தாலும் நான் செய்கிற ஊழியம் என்னுடைய கஷ்டத்தினுடைய வெளிப்பாடாக தான் செய்யப்பட்டது, காணப்பட்டது. நான் சம்பாதித்த எந்த ஆத்துமாக்களையும் நான் மாயமாலமாக என்ன செய்யல, தேவனுடைய சமூகத்தில் கூட்டிக் கொண்டு சேர்க்கவில்லை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தே, கிறிஸ்துவுடைய நற்குணங்களை நான் அவர்களுக்கு கற்பித்து என்ன செய்தேன், சபையில் அவர்களை ஆதாயப்படுத்தியிருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியங்களை பற்றி, ஊழியக்காரர்களை பற்றி என்ன செய்கிறாங்க, தவறாக பேசலாம். உங்கள் ஊழியக்காரருக்கு ஏன் செய்யணும், உங்கள் ஊழியக்காரர் எப்படிப்பட்டவர், அவருக்கு இல்லாதா நீ ஏன் கொடுத்து என்ன செய்ய போகுது, ஆக போகுது அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு பேசலாம். ஆனால் என்னால் ஒன்று இந்த சபை குறித்து சொல்ல முடியும், இந்த சபையானது அஸ்திவாரம் போடப்பட்டது முதல் விசுவாசத்தினால கட்டப்பட்ட சபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, சத்தமாக தான் சொல்லுங்களேன். இந்த சபையானது விசுவாசத்தினால் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட ஒரு சபையாக இருக்கிறது. உங்கள் பாஸ்டர் பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியும் தெரியாது, ஆனால் ஐபி என்னக்கூடிய ஒரு ஸ்தாபனத்தில் அவர் முக்கியமான ஒரு பொறுப்பை வகிக்கிறார். அநேக தலைவர்களுக்கு, ஊழியர்களுக்கு என்ன செய்கிறார், அவர் தலைவராக இருக்கிறார். அந்த பிரயாசம், அந்த ஒரு உயர்வு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஊழியக்காரர் பட்ட பாடுகளில் தான், பட்ட கஷ்டங்கள் மூலமாக தான் என்ன செஞ்சுது. இன்னைக்கு இது ஒரு பெரிய சபையாக, ஒரு பெரிய ஊழியமாக, அநேக ஊழியர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஊழியமாக இந்த ஊழியம் காணப்படுகிறது. நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நிறைய திருச்சபைகளில் போதகரை தாண்டி எங்கள் ஊழியமே கிடையாது, வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் இந்த சபையில் உங்கள் எல்லாரையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சபையாக மாறுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ஒரு உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு கிருபை தான். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு தரிசனமிக்க ஒரு மிஷனரி மைண்ட் செட் கொண்ட ஒரு ஊழியர் செய்தார் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வட இந்தியாவில் ஊழியம் செய்கிறது, மற்ற மாநிலங்களில் ஊழியம் செய்கிறது, அதே போல் வெளிநாடுகளில் ஊழியம் செய்கிறது. இதெல்லாம் அவர் போய் பார்த்து இதெல்லாம் அவசியம் இருக்கு என்பதை தெரிந்தவர்களாக இந்த விஷயத்தை செய்கிற அவங்களுக்குள்ள போட்டுக்கிட்டே என்ன செய்கிறாரு, இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படி தானே செய்கிறார் அப்படின்னா, நாங்கள் பட்ட பாடுகளை குறித்து என்ன செய்யணும், நீங்களும் அறிந்திருக்க வேண்டும். உங்களை நான் குறை சொல்லலை, பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பெயின் ஆஃப் அ மினிஸ்டர். ஒரு ஊழியக்காரருடைய பெயின், வலிகளை, வேதனைகளை சபை மக்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா புரிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம அநேக சபைகள் என்ன அப்படின்னா அது புரிதலே கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்க, சாப்பிட்டாங்களா, அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க, நமக்காக செபிக்கிற,
நம்முடைய எல்லா விஷயத்திலும் நம்ம கூட சொந்தக்காரங்க நிற்க மாட்டான், ஆனால் ஓகே சபையும் ஊழியர்களும் வந்து நிற்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்க்குறதுக்கு அநேக சபைகளில் ஊழிய விசுவாசிகள் இல்லை. ஓகே, அப்போ சொல்ல இங்கே பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது, நான் உங்களை என்ன செய்யலை, குறை சொல்லலை, பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய எப்படின்னா, நாங்களும் கஷ்டத்தின் மத்தியில் என்ன செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம். அநேகருடைய சுகத்துக்காக செபிக்கிற போதகர்களுக்கு அநேக காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் என்னைக்கும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, வாயினால் சொல்லியிருக்க மாட்டாங்க, வாயினால் அறிக்கை செஞ்சுருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு தெரியும், எனக்கு இருக்கிற பலவீனம் ஓகே பிறருடைய பலவீனத்துக்கு காரணமாக இல்லாமல் பிறருடைய சுகத்திற்கு காரணமாக என்ன செய்கிறது, அது மாறுகிறது. அல்லேலூயா. ஓகே, அப்போ சொல்லுங்க பவுல் சொல்கிறாரு, இது எல்லாம் இருக்கத்தான்ப்பா செய்யும், ஊழியன்னா கஷ்டம்தான், பாடுகள் தான், எல்லாம் உண்டு தான். ஆனால் ஓகே இதன் மத்தியில் ஒரு காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற போதகர்கள் ஓகே டீச்சர்ஸ் 10,000 பேர் இருக்கலாம், உபாத்தியாயர்கள், அதாவது இன்னொரு மொழியில் சொல்லப்பட்டிருக்கு வேதாகம ஆசிரியர்கள் 10,000 பேர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தகப்பன் தான் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. ஓகே, என்ன போல எத்தனையோ ஊழியக்காரங்க வந்து இங்கே வார்த்தையை பிரசங்கித்தாலும், எத்தனையோ போதகர்கள் மூலமாக நீங்கள் வாய்மொழியாக வேதத்தை கற்றுக்கொண்டாலும், உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆவிக்குரிய தகப்பன் யார் தான், அருமையான பாஸ்டர் மட்டும்தான். நான் இன்னைக்கு வருவேன், எனக்கு 1/2 மணி நேரம் முடிஞ்சப்போ நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஓகே, இல்லை அவர் சொன்னார், இல்லை எனக்கு உங்களை பற்றி என்ன செய்யாது தெளிவா தெரியாது, யார் முரண்டு பிடிப்பீங்க, யார் ஒத்துழைப்பீங்க, யார் வந்து சரியான ட்ராக்ல இருக்கிறீங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆண்டவர் என்கிட்ட கொடுத்த வார்த்தை எனக்கு பேசிட்டு போயிரு. ஆனால் உங்களுக்குரிய ஆவிக்குரிய தகப்பன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செயலில் இருக்கும் பொழுது தான் நீங்கள் ஆஸ் சர்ச்சாக பிளஸடாக இருப்பீங்க. ஒரு சபையாக நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய தகப்பன் சொல்லுகிற விஷயத்துக்கு என்ன செய்யணும், இடம் கொடுத்து போகிறதா இருக்கணும். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்கிறாரு, ஓகே எல்லா கஷ்டத்தின் மத்தியில் என்ன செய்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகே அங்கே அந்த ஊழியர் எப்படி இருக்கிறார், இந்த ஊழியர் இருக்கிறார், எத்தனை 1000 உபாத்தியாயர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தகப்பன் ஒருவர் தான் இருக்கிறார். அந்த தகப்பனுக்கு தான் பிள்ளையுடைய நிலை என்ன என்பது புரியும். ஹல்லேலூயா. ஓகே, அப்போ அந்த தகப்பனுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஒரு ஆசை இருக்கிறது. என்ன அப்படின்னா, நான் எப்படி இருக்கிறேனோ அதே போல என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், இருக்கணும். நான் வந்து எப்போவுமே வந்து அநேகருக்கு கொடுக்கறதுல வந்து ரொம்ப ஓகே முன்னாடி நிற்பேன். என்ன செய்யணும், கொடுக்கறதுல முன்னாடி நிற்பேன். வாங்குறதை காட்டிலும் கொடுப்பதில் ஆசீர்வாதம் உண்டு என்பது எனக்கு தெரியும். அதில் தான் நான் வளர்ந்துருக்கிறேன். காணிக்க போட 1 ரூபா இல்லாமல் சர்ச்சில் கண்ணீர் விட்டு அந்த இங்கே எங்கேயாவது பெட்டி இருக்குது, நான் இருந்த இடத்துலலாம் வந்து அப்படி இந்த முன்னாடி அந்த டப்பாவை கொண்டு வருவாங்க, அந்த அந்த தொட்டிமா இருக்கும் இல்லையா சின்னதா, ஓகே டஸ்ட்பின்மா இருக்குல்ல, அந்த மாதிரி பெட்டியில் என்ன செய்வாங்க, முன்னாடி இப்படி வரும், கடந்து வரும் பொழுது ஓகே எல்லாரும் காசு போடுவாங்க, நமக்கு போடுறதுக்கு காசு இல்லையே அப்படின்னு கையை சும்மா விட்டு எடுத்ததெல்லாம் உண்டு. அப்போது என்னுடைய தேவைகளுக்காக இயங்கினதை காட்டிலும் தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுக்க ஒன்றுமே இன்னைக்கு இல்லையே நினச்சது தான் அதிகமாக இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய ஊழியங்களுக்கு என்ன செய்யணுமோ உதவி செய்கிறோம், அநேகருக்கு என்ன செய்கிறோம் உதவி செய்கிறோம். இப்போ என்னுடைய எண்ணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஓகே என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜீன் இருக்கக்கூடிய, என்னுடைய ரத்தத்தை சுமந்து செல்லக்கூடிய என்னுடைய பிள்ளைகளும் என்ன மாதிரி என்ன செய்யணும், ஓகே கொடுக்குறவர்களாக இருக்கணும், பிறரை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன் வேணும் வேணும் வேணும்னு கேட்குறவர்களாக இல்லாமல் என்ன செய்யணும், கொடுக்குறவர்களாக காணப்பட வேண்டும். அதுதான் ஒரு தகப்பனுடைய ஓகே ஒரு வாஞ்சா இருக்குது. பெருசாக எதுவும் செய்யலாம் கூட என் பிள்ளை என்னுடைய அந்த லெகசி என்ன செய்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லுகிறது. அப்போ நான் கொடுக்கணும்னா இருக்கு அப்படின்னா என்னுடைய பிள்ளை என்ன செய்யணும், கொடுக்குற பிள்ளையா இருக்கணும். நான் நேசிக்கணும் இருக்கணும், என் பிள்ளை எல்லாரையும் சக மனிதர் எல்லாரையும் ஒன்றாக நேசிக்கிற பிள்ளையா இருக்கணும். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஓகே எனக்குள்ள இருக்கிற இருதயம் என்ன அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சாலும் ஓகே எனக்குள்ள ஒரு டார்கெட் இருக்குது, சுவிசேஷம் என்னக்கூடிய ஒரு பாரத்தை என்ன செய்கிறேன், நான் சுமந்து அங்கும் இங்குமாய் அலைந்து திரிகிறேன். அப்ப நான் சுவிசேஷத்தின் மூலமாக உங்களெல்லாம் பெற்றெடுத்தது போல நீங்களும் அப்படியே ஆக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஹல்லேலூயா. ஓகே, இயேசு கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன், ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அருமையான போதகர் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து உங்களை பெற்றெடுத்தது போல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பிறப்பை கொடுத்தது போல, ஓகே அதில் சொல்லப்பட்டிருக்குது, ஆகவே நீங்களும்
அவரை போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை என்ன செய்கிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஓகே, போதகர் என்ன ஹார்ட்டை சுமந்து சொல்லுகிறாரோ, அந்த இருதயத்தை சுமந்து செல்கிறாரோ, அந்த இருதயத்திற்கு ஏற்றவர்களாக மாற கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஓகே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். I have begotten you through the gospel of Christ. கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் மூலமாக என்ன செய்றேன், நான் உங்களுக்கு ஒரு பிறப்பை I gave birth to you. அதே மாதிரி என்ன போலவே நீங்கள் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்திற்கு இடம் கொடுங்க. அப்ப சொல்றாரு, என்னை பின்பற்றுங்க. எதுல? நான் அநேக பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுத்தது போல நீங்களும் என்ன செய்யுங்க, என்னை பின்பற்றுங்க. என்னை போல நீங்களும் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை சுவிசேஷத்தின் மூலம் பெற்றெடுங்க. என்னை போல அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை என்ன செய்யுங்க, நீங்கள் பெற்றெடுக்க. ஓகே, இங்கே வயதில் முதிர்ந்தவங்க இருக்கிறீங்க. எனக்கும் திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நம்மளும் பிள்ளைங்களை என்ன செஞ்சுருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு என்ன பண்ணால் உலகத்தில் பிள்ளை பாக்கியம் கிடைக்கல. அதுக்கு பல ரீசன் சொல்லலாம். ஆனால் இந்த நாட்களில் லேட்டாகி திருமணம் செய்கிறவங்களுக்கு அந்த பெரிய பிரச்சனை இருக்குது. 30-35 வயசு தாண்டி கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்போ எது எந்தெந்த காலத்தில் செய்ய முடியுமோ அதை அந்த காலத்தில் சரியாக செய்தாதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய முடியும், ஒரு உயர்வை பெற முடியும். நம்ம எல்லாரும் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இது கிருபையின் காலமா இருக்கிறது, இரக்கத்தின் காலமா இருக்கிறது. தேவன் நமக்கு என்ன செய்ய அப்படின்னா இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். அருமையான பாஸ்டர் யூபியிலேருந்து வந்திருக்கிறாங்க. யூபியில் நான் பல இடங்களுக்கு டிராவல் பண்ணியிருக்கிறேன். முன்னாடிலாம் டிராவல் பண்ண முடிஞ்சு மக்களை சந்திக்க முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு ஒரு போதகர் தன்னுடைய வீட்டில் 5 பேரை கூட்டி ஜெபம் பண்ண முடியாது, வாய்ப்பு கிடையாது. அது குறிப்பாக மிஷினரியாக போயிருக்கிறாங்கன்னா சுத்தமாகவே வாய்ப்பு கிடையாது. அவங்க வீட்டு வாசல்லே ஆட்களை போட்டு குறைச்சிக்கிறேன். எவனா வந்தால் ஃபோன் பண்ணு, வந்தால் நியூஸ் என்ன செய்யணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். எனக்கு தெரிந்த என் கூட படித்த பல நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் ஜெயிலில் போயிட்டு மாதங்களாக இருந்து நான் இனிமேல் எதையும் செய்ய மாட்டேன், மதத்தை பரப்ப மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்து இன்னைக்கு வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். நிறைய பேர் வந்து ஆன்லைனில் சர்ச் நடத்திட்டு இருக்கிறாங்க. கூகுள் மீட் மூலமாக, ஜூம் மூலமாக, ஃபோன் கால் மூலமாக சபை நடைபெறுகிறது. ஆனால் நம்மளாம் இன்னைக்கு என்ன செய்யறோம், ஒன்றாக திருநெல்வேலி பட்டணத்தில் ஒன்றாக இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்றாக உட்கார்ந்து தேவன் ஆராதிக்க அப்படின்னா இது கிருபையின் காலமாக இருக்கிறது. நான் வேறு நாட்டை குறித்து பேசவில்லை, நான் இந்தியாவை குறித்து பேசுகிறேன். இன்னும் அநேக இடங்கள்ல என்ன செய்து சுவிசேஷத்துக்கு வாசல்கள் இல்லை. ஆனால் நமக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறது. we have opportunities, we have open doors. நமக்கு திறந்த வாசல்கள் இருக்கிறது, நமக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நாம் மலட்டு கற்பமா இல்லாமல் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் நம்ம நினைச்ச முடியும், நிச்சயமாக வாழ முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நீங்கள் கனி உள்ளவர்களாய் இருக்கும்படியாய் விரும்புகிறார். இந்த பக்கமா சொல்லுங்க, ஆண்டவர் நீங்கள் கனி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்ன செய்யுங்க, பின்பற்றுங்க. எதுல? நான் கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தின் வாயிலாக உங்களை பெற்றெடுத்தது போல நீங்களும் டேக் எ ஸ்டாண்ட். என்ன செய்யுங்க, ஒரு முடிவெடுங்க, சுவிசேஷத்தின் ஊழியத்திற்கு என்று தங்களை அர்ப்பணிங்க. இங்கே நிறைய பேர் கரங்களை உயர்த்தி எந்திரிச்சு நின்னதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்களாம் என்ன செய்வீங்க, நாளைக்கு ஒரு திருச்சபைகளாய் மாறுவீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். காலம் இப்பொழுதே அதற்குரிய காலமா இருக்கிறது. வேலை நல்ல ஒரு அறுவடைக்குரிய ஒரு நேரமாக காணப்படுகிறது. கர்த்தர் உங்களை அவிதமாக தொடர்ந்து பயன்படுத்துவாராக. சரி, அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷம் என்ன செய்கிறேன் நான், சுவிசேஷம் மூலமாக உங்களை பெற்றெடுத்தேன். அப்போ இந்த சுவிசேஷம்னா என்ன? வாட் இஸ் தி காஸ்பல்? சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு நிறைய பேருக்கு அதை பற்றின ஒரு புரிதலை என்ன செய்ய கிடையாது
இருக்க கிடையாது. சர்ச்சுக்கு வா எல்லாம் மாறிடும், ஏதாவது செய்ய மாறிடும். சுவிசேஷத்தை பற்றிய புரிதல் அநேக திருச்சபைகளுக்குள்ளேயே இல்லை. நான் சிம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒருவரே சுவிசேஷம். நற்செய்தினா என்ன? இயேசு கிறிஸ்து அவர் எனக்காக பிறந்தாரு, அவர் எனக்காக வாழ்ந்தாரு, அவர் எனக்காக பாடுகளை அனுபவித்தாரு, அவர் எனக்காக அடிபட்டார், எனக்காக சிலுவையிலே தொங்கினார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக மீண்டும் வருவார். அவரே சுவிசேஷம். அந்த இயேசு கிறிஸ்துவே இல்லாமல் சுவிசேஷம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம யாருக்கும் சுவிசேஷம் சொல்ல போறோம் அப்படின்னா அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தான் உனக்கு சுகத்தை கொடுக்க முடியாத கல்வாரில் அடிபட்டார், அவரை நம்புறியா? அதான் சுவிசேஷம். நான் மரிக்கும் தருவாயில் இருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்வான்னு தெரியலையா? உனக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, உனக்கு நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே செஞ்சிட்டாரு. இட் இஸ் ஆல்ரெடி பீன் டன். அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. அவர் மேல் விசுவாசம் வை, நீ எழுந்திருப்பாய். கிறிஸ்துவை இல்லாமல் வேற சுவிசேஷம் இல்லை. நீ வெளிநாட்டுக்கு போவ, சர்ச்சுக்கு வந்தா என்ன செஞ்சிருவ? வெளிநாட்டுக்கு போயிருவ, உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிரும், அதனால என்ன செய்ய? நீ சர்ச்சுக்கு வா. அல்ல, அது சுவிசேஷமே கிடையாது. நாம் ஆசை வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம். சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவை இல்லாமல் வேற சுவிசேஷமே கிடையாது. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஓகே, ஸோ இந்த சுவிசேஷத்துக்கு ஒரு வல்லம் இருக்கு. அப்போஸ்தலங்க பவுல் தான் சொல்றாரு, சுவிசேஷன் மூலமாக நான் என்ன செய்றவங்கள பெற்றெடுத்தேன். அந்த சுவிசேஷத்துக்கு என்ன இருக்குதுன்னா வல்லம் இருக்குது. நான் வேகமாக சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க. பவர் ஆஃப் த காஸ்பல், சுவிசேஷனுடைய வல்லமை, பவர் என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன், மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு பரிசேயனா இருந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி புரிஞ்சுக்கிட்டான். ஓகே, இந்த வல்லமை தேவனாலே அல்லாமல் என்ன செய்யப்படலை, வெளிப்படலை. இந்த அற்புதம் அவன் சொல்றான். ஓகே, இட் இஸ் நாட் டன் பை எனி மேன். ஓகே, ஊரில் 1000 பேர் 1000 சொல்லிட்டோம், நான் உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்கிறேன், பார்க்குறேன், அந்த மேசியாவை பார்க்குறேன். அப்போ அவர் பார்த்த மாதிரி சொல்றாரு அவரு. ஓகே, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல சுவிசேஷத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் மறுபடியும் பிறப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ முதல் காரியமாக சுவிசேஷன் வல்லமை என்ன என்று பார்க்கும் பொழுது, gospel has the power to give new birth. ஒரு புதிய ஒரு வாழ்வை, ஒரு மறுபிறப்பை கொடுக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்கு அப்படின்னா சுவிசேஷத்துக்கு இருக்கிறது. அந்த சுவிசேஷத்தை கேட்டதுனால தான் நம்ம எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறந்தவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள பிறந்தவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் பாதி பேர் பிறக்கவே இல்லை. அல்லேலூயா. எல்லாம் கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அப்படி கர்ப்ப பையிலே இருக்கிறீங்க போல தெரியுது, வெளியவே வரல. அல்லேலூயா. ஓகே, கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு மறுபிறப்பு எப்படி உண்டாச்சு அப்படின்னா அந்த சுவிசேஷத்தை நாம் கேட்டு அதை ஏற்றுக்கொண்ட பொழுதுதான். அப்போ சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது சுவிசேஷன் வல்லமை நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஓகே, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமாக சொல்லப்பட்டிருக்குது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள், ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. சுவிசேஷம் என்னக்கூடிய அந்த வசனத்தினாலே நீங்கள் மறுபடியுமாய் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் மறுபடியுமாக பிறந்தவர்கள், புதிதாக பிறந்தவர்கள். ஓகே, நம்ம என்ன செய்வோம், கிறிஸ்துவுக்குள்ள புதிதாய் பிறந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ நீங்க சுமந்து செல்லக்கூடிய அந்த சுவிசேஷனுடைய வல்லமை என்னன்னு பார்க்கும் பொழுது அது ஒரு நபருக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய, மறுபிறப்பை கொடுக்கக்கூடிய ஓகே ஒரு வல்லமை கொண்டதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன்.
ஓகே, 2வது எடுத்து வாசிங்க. ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. முதல்ல சுவிசேஷத்துக்கு இருக்கக்கூடிய வல்லமை என்ன அப்படின்னா, ஓகே, காஸ்பல் ஹஸ் பவர் டு கிவ் நியூ பர்த். ஒரு புதிய ஒரு பிறப்பை கொடுப்பதற்கு அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. 2வது பார்க்கிறோம், காஸ்பல் ஹஸ் த பவர் டு சேவ். ஒரு நபரை ரட்சிக்க சுவிசேஷம் வல்லமை உடையதா இருக்கிறது. நீங்கள் சுமந்து செல்லக்கூடிய அந்த சுவிசேஷத்துக்கு என்ன இருக்குது? ரட்சிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ரட்சிப்புன்ற வார்த்தை பொதுவாக நம்ம யூஸ் பண்ற வார்த்தை. ஆனால் பொதுவான காமன் டேர்ம்ஸ்ல பார்க்க அப்படின்னா, ஒரு நபரை காப்பாற்றக்கூடிய வல்லமை எதுல இருக்கு? சுவிசேஷத்துக்குள்ள இருக்கிறது. எதுல இருந்து காப்பாற்றுறோம்? அவன் சாவதிலிருந்து காப்பாற்றப்படுகிறான். அவன் நரகத்துக்கு போகிறது என்ன செய்கிறான்? அவன் காப்பாற்றப்படுகிறான். அவன் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுகிறான். ஓகே, ஒரு நபர் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் சுவிசேஷம் அங்கே அவசியப்படுகிறது. ஹல்லேலூயா. ஓகே, நம்ம ரட்சிக்கப்பட்டது அப்படி ஏதோ ரட்சிக்கப்படல, சுவிசேஷத்தை கேட்டதுனால தான் அந்த வல்லமை நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சதுனால ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக எனக்கு தேவனுடைய சமூகத்தில் காணப்படுகிறோம். உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பரிசேயராக இருந்தார். ஓகே, சபையை தீவிரமாய் துன்பப்படுத்துகிற நபராக இருந்தார். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோட என்கவுண்டர் உண்டாச்சு. அந்த சுவிசேஷம் கேட்கப்பட்டது. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. ஓகே, அந்த கிறிஸ்துவை அவன் கேட்ட மாத்திரத்தில் ஓகே, பெர்சிக்யூட்டர் பிகம்ஸ் a preacher. துன்பப்படுத்துகிறவன் சபையிலே போதகராய் என்ன செய்கிறாரு? பிரசங்கியாய் மாறுகிறார். அப்போ சுவிசேஷம் ஒரு நபருக்குள்ள ஓகே ரட்சிப்பை கொடுக்க வல்லதா இருக்கிறது. நீங்கள் சுமந்து செல்லுகிற சுவிசேஷம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, ஓகே, நாளைக்கு மரிக்க போகிற நபரை அந்த மரணத்திலிருந்து காக்க வல்ல சுவிசேஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற சுவிசேஷம் சும்மா கிடையாதுங்க. பக்கத்துல சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிற சுவிசேஷம் சும்மா கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற சுவிசேஷம், நீங்கள் சுமந்து செல்லுகிற சுவிசேஷம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லதாக காக்க வல்லதாக இருக்கிறது. ஓகே, யூ ஆர் லைஃப் சேவர்ஸ். நீங்கள் ஓகே உயிர்களை காக்கிறவர்களா இருக்கிறீங்க. 108 என்னங்க 108? அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்டவர் தான் எல்லாமே. அவர் கூட தான் நீங்க இருக்கிறீங்க. அவர் தான் சுமந்து செல்றீங்க. ஹல்லேலூயா. எத்தனை சாட்சி. நான் சாகலான்னு போனேன், முடிவெடுத்து உட்கார்ந்துருந்தேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஓகே, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டேன். ஓகே, வாழ்க்கை மாறிவிட்டது, நான் இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன். எத்தனை சாட்சிகள் இருக்கிறது. கிறிஸ்துவை சுமந்து செல்கிற உங்கள் மூலமாக இவ்விதமாக அநேக சாட்சிகள் எளிதில் சீக்கிரத்தில் வரும். ஹல்லேலூயா. ஓகே, முதலாவது நான் பார்த்தோம், gospel has the power to give new birth. ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க அதுக்கு வல்லம் இருக்கிறது. 2வது நான் பார்த்தோம், சுவிசேஷத்திற்கு ஓகே ரட்சிக்கக்கூடிய வல்லம் இருக்கிறது. 3வது எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கானா? அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. ஓகே, 3வதாய் பார்க்கும் பொழுது gospel has the power to transform lives. சுவிசேஷத்திற்கு வாழ்க்கையை மாற்ற மறுரூபமாக்க வல்லமை உள்ளது. இங்க அநேகர் மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் காணப்படுறீங்க. நம்ம தவறான பழக்க வழக்கங்கள் என்ன செஞ்சிருப்போம்? இருந்திருப்போம். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் மூழ்கி போயிருந்திருப்போம். ஆனா கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய பழைய சிநேகிதர்கள் ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சவங்க பார்ப்பாங்க, நீ அப்படிலாடா இருந்த, இன்னைக்கு ஏதோ பெருசா பாஸ்டரா பெரிய சர்ச் நடத்துறியா. அவங்களுக்கு பழைய வாழ்க்கை மட்டும் தான் தெரியும், நம்முடைய டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப் என்ன தெரியாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஓகே, நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறாரா? ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. முன்னெல்லாம் சுருக்குன்னு கோபம் வரும், இப்பெல்லாம் கோபம் வர்றதில்ல, மழுங்கி போச்சு. ஏன்? நிறைய பேர் சிரிக்கிறீங்க பார்த்தா. இல்லை அப்படிலாம் இல்லைங்க, இன்னைக்கு எங்கிட்ட கோபம் நிறைய வச்சிருக்கிறோம். நாங்கள் காட்ட வேண்டிய இடத்துல என்ன செய்வோம், அதை
காட்டுவோம். அப்படியா? சொல்லுங்களேன். கோவப்படுறீங்களா? சொல்லுங்க. ஏதாவது ஆமான்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லும். எதுக்கு? கோவப்படுறதுக்கா? கோவப்படுறீங்க. இன்னைக்கும் என்ன செய்யறோம்? கோவப்படுறோம். அநேகர் என்ன செய்யறோம் அப்படின்னா, ஓகே, கெட்ட வார்த்தைகளை பேசுறோம். அது பேசுவாங்க, அது பல பேச்சுவாக்கில் வந்துருச்சு. நான் யோசிச்சுலாம் பேசலை, ஆனால் அது வாக்கில் ஃப்ளோவில் என்ன செஞ்சிருச்சு? ஃப்ளோவில் வந்துருச்சு. ஹல்லேலூயா. ஓகே, முன்ன மோசமாக இருந்தது, நீ கொஞ்சம் ஃப்ளோ குறைஞ்சிருக்கு, அது வரைக்கும் சந்தோஷப்படுவோம். அப்போது இந்த வாழ்க்கையில் மாற்றம் வருவதற்கான காரணம் என்னன்னு திரும்பி பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் தாங்க இருக்கும். அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் வாழ்க்கையில் வரல அப்படின்னா இதை விட மோசமாக என்ன செஞ்சிருப்போம்? இருந்திருப்போம். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. ஓகே, என்னுடைய தகப்பனாருடைய பேர் பாலசுப்ரமணியன். அவர் மதுரா கோட்ஸ் மில்ல வேலை பார்த்தாரு. அப்போ கபடி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த வருடங்கள் 1970s 80sலாம். அப்போ எங்கள் அப்பா வந்து மதுரா கோட்ஸ் மில்ல பெயர் பெற்றவர். அவர் பேரே கபடி பாலு. இந்த கபடி விளையாண்ட இப்போ ஒரு 60-70 வயசு இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆள் வித்தியாசமாக தான் இருப்பார். ஓகே, அவர் மதுரா கோட்ஸில் வேலை பார்த்துட்டு, அப்படி மதுரா கோட்ஸ் மில் டீமில் வேலை பார்த்துட்டு தமிழ்நாடு லெவலில் என்ன செஞ்சது, நிறைய கப்பை அடித்தவங்க. சன் பேப்பர் மில்ஸு கபடி டீமு. ஓகே, இது மாதிரி நிறைய கபடி டீம் அந்த நாட்களில் இருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து அவங்க விளாண்டுருக்குறாங்க. அப்போது அந்த வாலிப நாட்களில் ஸ்போர்ட்ஸ்லேயே தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்த அவர் ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கப்புறமா ஆஃப்டர் 30s என்னாச்சு அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் ஓகே குடி பழக்கம் உள்ள என்ட்ராகிறது. அப்படி நல்ல கட்டுமஸ்தாக இருந்த அந்த ஓகே அந்த உடம்பு நல்ல சரீர உடம்பு என்ன செஞ்சு போட்டு ஓகே குடி குடி அநியாய குடினாலே எங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சோம், இழந்தோம். வீடு ஜப்தி ஆகிற வரைக்கும் எங்கள் அப்பா பண்ணிட்டார். எங்கள் தாத்தா பெரிய தேங்காய் வியாபாரி. ஓகே, இவர் நிறைய சம்பாதிச்சவர், ஊரெல்லாம் வட்டி கொடுத்தவர். அவர்கிட்ட வட்டிக்கு வாங்கி ஓகே இடம் வாங்கி போட்டலாம் இன்றைக்கி பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான். அவர் ஒரு இடம் வாங்கி போடல, பெருமையாக சொல்லுவார். நான் அவனுக்கு வட்டி கொடுத்தேன், என்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு போய் என்ன செஞ்சுட்டான், அவன் இடம் வாங்கி போட்டான், நீ கோடீஸ்வரனாக இருக்கிறான். அப்போ நாட்கள் கடந்து செல்ல செல்ல உலகம் அவர் அதிகமாக என்ன செஞ்சு ஈர்த்து குடி பழக்கத்தில் உலக பிரகாரமான காரியங்களை முழுவதுமாக நினச்சிட்டாரு, உள்ளே போயிட்டார். சாக்கடையெல்லாம் கடந்து நான் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவரை சந்தித்தது. மறைந்த ஜோசப் ஜார்ஜ் ஐயா விக்ரமசிங்கபுரத்தில் ஒரு உபவாச கூடுகையில் அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனுடைய பேரை சொல்லி என்ன செஞ்சார், ரோட்டில் போயிட்டு இருக்கிற அவரை பேர் சொல்லி அழைத்த மாத்திரத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிச்சது. அவருக்காக பாரப்பட்ட என்னுடைய மாமா ஒருத்தர் இருக்கிறார், அவர் அம்பாசமுத்திரத்தில் போதகராக இருக்கிறார். கண்ணீர் விட்டு அவருக்காக, அவர் குடிபோதையில் கிடப்பார், அவர் கண்ணீர் விட்டு என்ன செய்கிறாரு, அவருக்காக செபித்தார். ஓகே, அவ்விதமாக அவர் தேவனால் தொடப்பட்டு 42வது வயதில் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பம் வந்து 0ல் நிற்கிது. நான் 9th 10th படிக்கிறேன், குடும்பம் 0ல் வந்து நிற்கிது. அந்த சூழ்நிலையில் தான் என்ன செய்கிறாரு, அவர் கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணித்து வேதாம கல்லூரி கடந்து சென்று தென்காசி மைனாப்பேரியில் 2 வருஷம், படப்பையில் 1 வருஷமும் அவர் வேதாம கல்லூரியை படித்து 45 வயதில் அவர் ஒரு போதகராக என்ன செய்கிறாரு, மாறுகிறார். அல்லேலூயா. அவர் போதகராய் மாறுறாரு. நான் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்றேன். நான் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்காக 12 முடிச்சு நேராக டெல்லிக்கு கடந்து சென்று விட்டேன். ஒரு நபரை மாற்ற வல்ல வல்லமை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு நபரிடத்தில் இல்லை, கணவனிடத்தில் இல்லை, மனைவிடத்தில் இல்லை. ஆனால் நாம் சுமந்து செல்லுகிற சுவிசேஷத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஒரு நபர் மாறணும் அப்படின்னா அவனுக்குள்ள சுவிசேஷம் கடந்து வரணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பார்க்குறீங்களே, அவனால் திருந்தவே மாட்டானா, வாழ்க்கை மாறாதா? மாறும், நிச்சயமாய் மாறும். சுவிசேஷம் அவனுக்குள்ள கடந்து செல்லும் பொழுது அந்த வாழ்க்கை நிச்சயமாய் மாறும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது, விட்டுறாதீங்க. நெவர் எவர் லூஸ் ஹோப். நீங்கள் அந்த சுமந்து செல்லுகிற அந்த சுவிசேஷத்துக்கு மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது.
ஹல்லேலூயா. ஓகே, அடுத்து 4வது பார்த்தோம் அப்படின்னா, இந்த சுவிசேஷம் என்ன செய்யுது அப்படின்னா தடைகளை உடைக்கிறது. இட் பிரேக்ஸ் தி பேரியர். கலாத்தியர் 3:28 வாசிக்கிறோம், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன செய்றீங்க? ஒன்றாய் இருக்கிறீங்க. நான் திருநெல்வேலியில் சார்ந்தவனால எனக்கு தெரியும், ஒவ்வொரு ஏரியாவை சார்ந்த அந்தந்த சாதியை சார்ந்த மக்கள் மட்டும் தான் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. முன்னெல்லாம் வந்து என்ன ஆளுக்கப்பான்னு கேட்பாங்க, இப்போ அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, எந்த ஏரியாப்பான்னு கேட்பாங்க. நம்ம எந்த ஏரியா சொல்கிறோமோ அந்த ஏரியாவை தெரிஞ்சிருவாங்க, இந்த ஆள் கண்டுபிடிச்சிருவான். இல்லைனா அந்த ஏரியாவில் தெரிஞ்ச ஆள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்ச ஆளை வச்சு அவங்க சொந்தமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா புரிஞ்சிக்க வேண்டியதான். ஓ, நம்ம என்ன ஜாதின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. அது நம்ம ஊரில் அதிகமாக உண்டு. திருநெல்வேலியில் சாதி பார்த்து பழகிறதுமே என்ன செய்யுது? இருக்கத்தான் செய்யுது. அல்லேலூயா. உலக பிரசித்தி பெற்ற ஜாதிகளுக்கான திருச்சபையும் திருநெல்வேலி மாவட்டம் தான் இருக்கு. இந்த சபையில் இந்த ஜாதி மக்கள் மட்டும் தான் வரணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் சுவிசேஷம் ஒரு ஜாதி மக்களுக்கானது கிடையாது, ஒரு கூட்டத்து மக்களுக்கானது கிடையாது. சுவிசேஷம் தான் இந்த எல்லைகளை, இந்த தடைகளை எல்லாம் பிரேக் பண்ணி இன்னைக்கு எல்லா ஜாதி சார்ந்த மக்களும் திருச்சபை என்ன செஞ்சிருக்கிறோம்? உட்கார்ந்துருக்கிறோம். சாதியை பார்த்து யாரும் என்ன செய்யலைங்க? பக்கத்தில் உட்காரல. நீ இந்த சாதி அதனால என்ன செய்ய மாட்டேன், உங்ககிட்ட உட்கார மாட்டேன், நீ அந்த சாதி என்கிட்ட உட்கார மாட்டேன். இல்லை, ஜாதியை சார்ந்து என்ன செய்யலை, யாரும் என்ன செய்யலைங்க? உட்காரல, பழகலை. யாரு என்ன சாதின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயமும் இல்லை. ஓகே, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. யூத முறைமையில் இருந்துச்சு, அவன் யூதனால யாரும் இருந்துச்சு பக்கத்தில் சேர்க்கறது கிடையாது. பேதுருக்கு அதான் பிரச்சனையா இருந்துச்சு, வெளியே எப்படி சுவிசேஷத்தை கொண்டு போறது? ஆண்டவர் சபைக்குள்ள என்ன செஞ்சார்? ஒரு பெரிய உபத்திரவத்தை கொண்டு போனார். சிதறப்பட்டு போனார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அப்போ அவன் என்ன செய்யல? இவன் யூதனான் தேடி தேடி என்ன செய்யல? போகல. பார்த்த எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவித்தார்கள். அவர்கள் பார்த்த எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். ஆங்காங்கே திருச்சபைகள் ஏற்பட்டது. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, ஓகே, நீங்களாம் நடமாடும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. உங்களை பார்க்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் சுமந்து செல்லுகிற அந்த சுவிசேஷம் தடைகளை உடைத்து அவர்களை கிறிஸ்துவண்டையில கிறிஸ்துவின் பால் ஈர்க்கக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. எப்படி ஒளியை பார்த்தா அந்த ஈசல் அதை ஒட்டி அது ஈர்க்கப்படுகிறதோ, அதே போல உங்கள்கிட்ட இருக்கிற சுவிசேஷம் என்ன செய்யுது அப்படின்னா மக்களை ஈர்க்க வல்ல வல்லமை உடையதா இருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, காஸ்பல் யுனைட்ஸ் எவ்ரிஒன். எல்லாரையும் ஒன்றாய் இணைக்கக்கூடிய என்னதான்? சுவிசேஷம் தான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஓகே, அடுத்து 5வதாக, gospel has power to multiply believers. விசுவாசிகளை பெருக்கத்திற்கு நேராய் கொண்டு செல்ல வல்லமை உள்ளதான செய்றது அது இருக்கிறது. அப்போஸ்தலர் 6:7 வாசிக்கிறோம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. சுவிசேஷம் ஓகே ஒரு இடத்துல கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஒரு இடத்துல சுவிசேஷம் அடைச்சி வைக்க முடியாது. சுவிசேஷம் என்பது பரவும் தன்மை கொண்டது. ஓகே, அது கண்டேஜியஸ் ஆனது. எப்படி ஒரு தொற்று நோய் வேகமாக பரவுது அதே மாதிரி அது பரவக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துல மக்கள் ரட்சிக்கப்படலை அப்படின்னா நாம் நம்மளை குவாரண்டைன் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம், தனிமைப்படுத்திட்டு உட்காந்துருக்குன்னு அர்த்தம். நம்ம மற்றவங்களோட பழக ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த சுவிசேஷம் அவங்களுக்குள்ளேயும் எதிர செய்ய ஆரம்பிக்கும், கண்டேஜியஸாக தொடர்ந்து என்ன செய்யும், பரவ ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சத்தமாக போகுது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு 2வது நிருபம் 2வது விதமாக சொல்லுகிறது, அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நீ இடத்திலே கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்திலே கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்கள் செய், ஒப்புக்கொடு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார், அதை பாஸ் ஆன் பண்ணு. என்ன செய்யணும்?
உண்மையுள்ள மனுஷருக்கு கற்றுக் கொடு. அது என்ன செய்யணும்? அவர்கள் போய் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களாக. Gospel has the power to multiply believers. Okay, கடைசியாக Gospel has power to change the generations. சந்ததிகளை மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவர் ஏதோ சொல்றாரு, சுவிசேஷத்துக்குள்ள வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி சுத்திட்டு இருந்தோம், ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. ஓகே, ஒன்ஸ் யுவர் லைஃப் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட், உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதுக்கு அப்புறமாக உங்களுடைய வருங்கால சந்ததி என்ன செய்யப்படுறாருன்னா மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. அதான் அந்த திருமண வைபவத்தில் சொல்லுவாங்க, பரிசுத்தம் உள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படியாக. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்து ஓகே கிறிஸ்துவை அறிந்தவனாக அவன் திருமணம் செய்து அவனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ள சந்ததியான செய்கிறது, மாறுகிறது. அப்போ ஒரு நபருடைய வாழ்க்கையில நீங்க பெரிய முதலீடு செய்ய விரும்புறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. அவர்கள் வாழையடி வாழையாக சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதமா இருக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா you can invest gospel in their lives. அவங்களுடைய வாழ்க்கையில உங்களால சுவிசேஷத்தை விதைக்க முடியும். அதுதான் ஜெனரேஷனை சேஞ்ச் பண்ணும். இப்போ நீங்க நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கேட்டிருப்பீங்க. படிப்பு தான் என்ன செய்யும், வாழ்க்கையில தரத்தை மாற்றும். ஓகே, அது ஒரு பக்கம் உண்மையா இருந்தா கூட ஒரு நபருடைய சந்ததிகள் மாற்றப்படணும் அப்படின்னா படிப்பு என்னோட போயிடும். அறிவிய மண்டைக்குள்ள இருந்துச்சுன்னா நான் இருக்கிற வரைக்கும் அந்த அறிவு வச்சிருச்சுன்னா வாழ்க்கையை ஓட்டிடலாம். ஆனா தேவனுடைய அந்த காஸ்பல், அந்த சுவிசேஷம் ஒருவனுக்குள்ள இருந்துச்சுன்னா அது வழி வழியாக வாழையடி வாழையாக சந்ததி சந்ததியாக ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். Gospel has power to change generations. சங்கீதம் 145 4 விதமாய் சொல்லப்பட்டிருக்குது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை என்ன செய்வார்கள், அவர்கள் அறிவிப்பார்கள். நீங்கள் சுவிசேஷம் அறிவித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக அந்த நித்திய தேவனை துதிக்க வல்லவர்களாய் மாறுவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு பெரிய வல்லமையை அந்த சுவிசேஷத்துல வச்சிருக்கிறார். அந்த சுவிசேஷம் தான் உங்க கரங்கள்ல இருக்குது, உங்க இருதயத்துல இருக்குது, நீங்க சுமந்துட்டு போறீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நான் கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தின் மூலமாக உங்களெல்லாம் பெற்றெடுத்த மாதிரி அந்த வல்லமையை புரிஞ்சுக்கிட்டு ஓகே go into the world, புறப்பட்டு போங்க, சுவிசேஷத்தை கொண்டு உலகத்தை என்ன செய்யுங்க, மாற்ற ஆரம்பி. ஒரு சின்ன ஒரு குட்டி கதை. ஒரு கிராமம், அந்த கிராமத்துல பலதரப்பட்ட மக்கள் என்ன செய்றாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில ஓகே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. நல்ல சந்தோஷமான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல பச்சை பசேர்னு என்ன இருக்கு அப்படின்னா தாமிரபரணி ஆற்றோடு இருக்கக்கூடிய ஒரு ஆற்று படுகையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை மாதிரி அந்த ஒரு கிராமம் இருக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கொள்ளை நோய் வருகிறது. அந்த நோய்க்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி யாராலையும் தெரியல. அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன புண்ணு வரும், அதுக்கப்புறம் அது படரும், ஓகே பெருசாகும். அப்புறம் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யாது, ஓகே பரவும். அவங்களுக்கு என்ன செய்ய, புண்ணு பெருசாகும். அது கண்ட்ரோலே ஆகாமல் அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாகி ஃபீவர் வந்து ரொம்ப மோசமாகி கடைசியில் மரித்து போவார்கள். அப்போ அந்த நோய் யாருக்கெல்லாம் வருதோ எல்லாரும் என்ன செய்வாங்க, செத்து போவார்கள். அப்போ அந்த வீட்டில் ஒருத்தருக்கு நோய் வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டை சார்ந்த எல்லாருக்கும் அந்த நோய் பரவ ஆரம்பிக்கும். ஒரு பெரிய கொள்ளை நோய் அந்த கிராமத்தையே என்ன செய்து ஓகே பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு நபர் அவர் கையில அதற்கு உண்டான ஒரு மருந்து கிடைக்குது. அந்த ஒரு இலையை சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே அந்த புண்ணு ஆறுது, ஃபீவர் குறையுது, அடங்குது. ஓகே, அவன் எப்படி அதை கண்டுபிடிச்சிட்டான், அவனுக்கு அது கையில கிடைச்சிருச்சு. அந்த கிடைச்ச அவன் தன் வசமாய் வைத்திருந்தால் அந்த ஒட்டுமொத்த கிராமத்தினுடைய அழிவையும் அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கும், பார்க்க வேண்டி இருக்கும். ஆனா அதே நபர் அந்த மரத்தை தேடி இலைகளை பறிச்சு கொண்டு வந்து யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் சின்ன சின்ன துண்டுகளை கொடுத்து சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு, வாழ்க்கை மாறிடும்னு கொடுத்து 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 செய்யும் பொழுது அந்த ஒட்டுமொத்த கிராமமும் அவங்களுடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் சுகத்தை பெறுகிறார்கள். உலகமும் இதே போல ஒரு கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது.
நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல மக்கள் என்ன செய்றாங்கன்னா அழிவுக்கு நேராய் போயிட்டு இருக்கிறாங்க. யூ ஹேவ் த மெடிசன் இன் யுவர் ஹேண்ட். உங்களுடைய கரங்கள்ல ஆண்டவர் என்ன செய்றாரு? ஓகே, மருந்தை கொடுத்திருக்கிறார். அழிவில்லாத வார்த்தையை நீங்கள் சுமந்து செல்கிறீர்கள். சுவிசேஷத்தினுடைய ஓகே அந்த வல்லமையை நீங்கள் சுமந்து செல்கிறீர்கள். அந்த சுவிசேஷத்தின் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஓகே ஒளியேற்ற முடியும். அவங்க வாழ்க்கையை ரட்சிப்பினராய் கொண்டு வர முடியும். அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். சந்ததிகளை மாற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஆண்டவர் உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இன்றும் நாம் அமைதியா இருந்தோம் அப்படின்னா, இன்றும் நாம் அமைதியில் உள்ளவர்களாய் காணப்படுவோமேயானால், we will see people going to hell. நாம் மக்கள் நரகத்துக்கு போவதை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன், ஆகவே நீங்களும் என்ன போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்ற அந்த ரட்சிப்பை, அந்த சுவிசேஷத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்காதீங்க. ஓகே, வாட் we have to do, நம்ம என்ன செய்யணும்? அந்த சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஹல்லேலூயா. ஏங்க சேர்க்கணும்? ஏன்னா இன்னைக்கும் பாவம் இருக்கு. இன்னைக்கும் மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கும் ஓகே நித்தியம் என்பது ஒரு நிச்சயமான ஒன்றா இருக்குது. பரலோகம் எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி நரகமும். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க பரலோகத்துக்கு போறீங்க தானே? கேளுங்க பாங்க, சும்மா கேளுங்க. நீங்க பரலோகத்துக்கு போறீங்க தானே? ஓகே, இன்னொரு பக்கம் இருக்குது, அது என்னன்னா நரகம். நம்ம யாரையும் கூட்டிட்டு போல அப்படின்னா அவங்களா வந்துட மாட்டாங்க. அவன் சொல்லுவான் இவன் சொல்லுவான்னு பார்த்து நான் விட்டேன். இல்லை இல்லை, ஓகே, உங்கள் கரங்களிலே திருநெல்வேலி மாவட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கரங்களில் நீங்கள் வசிக்கிற இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் கரங்களில் நாட்களில் இந்திய தேசம் உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆண்டவர் உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். ஏங்க இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக மக்கள் தொகையில 43.9% மக்கள் இன்னைக்கும் சுவிசேஷம் கேள்விப்படவே இல்லையா? as per record 800 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா இன்னும் 354 கோடி மக்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு முறை கூட கேள்விப்படவில்லையா? நமக்கு எங்க மீட்டிங்க்கு மேல மீட்டிங், ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதம், ஓகே, பிளெஸிங் மேல பிளெஸிங், நம்ம வாங்கிக்கிட்டே என்ன செய்றோம்? வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதுல நமக்கு குறை சொல்லுகிறோம். ஆனா சுவிசேஷத்தை கேள்விப்படாத கோடிக்கணக்கான மக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றே ரட்சணை நாள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல, அருமையானவங்க பாஸ்டர் சொல்றது போல, சுவிசேஷத்தினாலே உங்களை பெற்றெடுத்தது போல நீங்களும் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடலாம், நம்ம ஜெபமல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்களுமே துதிக்கிறோம். ராஜா, நாங்களுமே போற்றுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆத்ம பாரத்தை தேவன் நமக்குள்ள வைக்கும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாட்கள் கடைசி நாட்களா இருக்கிறது. ஊழியம் செய்வதற்கு வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போகிறது. இன்றைய ரட்சணையினால், இன்றைய கிருபையின் காலம். எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். எஸ் ஃபாதர், என்னை தருகிற ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்த சத்தத்தை உயர்த்தி ஆமென், ஹல்லேலூயா அர்ப்பணிப்போடு தேவனுடைய சமூகத்தில் காணப்படலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆத்தும பாரம் எனக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உங்க பைபிள்ல அல்லது நீங்கள் பிரசங்கத்தை குறித்து வைக்கிற அந்த நோட்டில் ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தில் இன்னும் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்கன்னா தயவுசெய்து அவங்களுடைய பெயர்களை எழுதுங்க.
ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த பெயர்களை கர்த்தர் பார்க்கட்டும். அவர்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஒரு விலைக்கரையத்தை செலுத்த போகிறோம். சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். நல்ல கவனிங்க, பிதாவாகிய தேவன் ஒருவரே அப்பா என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவர். ஸ்தோத்திரம். அந்த மாபெரும் அப்பா என்ற பொசிஷனை பிதா இயேசுவுக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் ஒரு வெளிப்பாடு சொல்றேன். பிதா ஒருவரே அப்பா, பிதாவே, அப்பா, ஃபாதர் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவர். அந்த மாபெரும் பொசிஷனை இந்த பிதா இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசுவை அப்பா என்று வாய் நிறைய கூப்பிட்டோம். இயேசு இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்து அப்போஸ்தலர்களும் அப்பா என்று அழைக்கப்படும்படியான தகுதியை கொடுத்தார். ஆனபடினாலே பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளே சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஸ்தோத்திரம். பிதா ஒருவரே உடைய அந்த ஸ்தானம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு அந்த ஸ்தானத்தை அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, ஸ்தோத்திரம், நீங்களும் அந்த ஸ்தானத்திற்கு உரியவர்களாய் மாறி வர முடியும். நீங்களும் சுவிசேஷத்தினால் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியும். ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுப்பதினாலே நீங்கள் ஆவிக்குரிய தகப்பனாய், தாயாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனவே கர்த்தருடைய கைகளில் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் இருப்பேன். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம்,